பிபி தமிழ் 8 நாள் 39. நான் கத்துக்கிறேன் கதினா கொடுவேன் அருண் வர்சேஸ் ஜாக் ஃபைட். சரி, மன்னிப்பு கடிதம் எழுது என்று அருண் தர்ஷிகாவிடம் கூறினான். கடித்த ஐயாவை தண்டிக்கும் பொறுப்பை வழங்குவோம் என்று ஜாக்குலின் உள்ளே சென்றாள். பிறகு ரியாக்ஷன் தொடங்கியது. இருவரும் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தனர். நான் பேச விரும்பவில்லை. நான் கிளம்புகிறேன். ஜாக் வெளியேறினார். அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் பார்த்துக் கொள்ள வேண்டுமா? இந்த பிரச்சனை எல்லாரையும் தாண்டி பிரின்சிபால் டேபிள் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நாம தான் முடிவு பண்ணணும். ஜாக் பிடோட்டி சார் தண்டிக்கணும்னு சொல்றது சரியில்ல. அவங்க தண்டிப்பவரா, ஆனால் அது ஒழுங்கு நடவடிக்கை பிரிவில் வராது என்று கூறுவது அபத்தமானது. ஜாக் எங்கு சென்றாலும் என்னை மதிக்கவில்லை என்று கோபமடைந்த ஜாக் தனது வேலையை ராஜினாமா செய்ய அடையாள அட்டையை கழற்றினார். நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமென்றால் எங்களை என் வாதத்திற்கு அழைக்கிறீர்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் ஜாக்குலின் பிடிசார் வாதிடும்போது சம்பந்தப்பட்ட பிடோட் சாரோ எதுவும் சொல்லவில்லை. நான் வகுப்பு நடத்தும்போது நீ ஏன் வருகிறாய் என்று அருண் கேட்டார். ஜாக் தனது சொந்த செலவில் மந்திரத்தை வைத்திருந்தார். நீங்க ஒழுக்க வகுப்புகளை ஒழுங்கா எடுக்கிறீங்களான்னு பார்க்க வேண்டியது என்னோடது. ஆனால் ஒழுக்கம் என்ற பெயரில் ஒவ்வொரு மாணவனையும் தவறாக பேசுகிறீர்களே. கிடைத்த கேப்பை பயன்படுத்திக் கொண்டான் அருண். ஜாக்கிற்கும் தீபக்கும் கதை பிடிக்காததால் அருண் கதையை இழுத்து ஒரு குரங்கின் கதையை ஸ்டன் சொல்கிறது. இதெல்லாம் மாறலா? இது தனிப்பட்ட தாக்குதல் போல் தெரிகிறது என்று ஜாக் கூறினார். நான் சொன்ன கதைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்தான் தொடர்ந்து என்னோடவர். தீபக்கை கூப்பிடுங்க. நான் சொன்னது தப்புன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்டுக்கறேன் என்றான் ஜாக். அதனால் தீபக் விவகாரம் ஜாக்குலினின் மனதில் முள்ளாகிவிட்டது. எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறான். தீபக், நான் சொன்ன கதை பாடத்திட்டத்தின்படி உள்ளது. தவறு இருந்தால் மன்னிக்கவும் என்று ஜாக்குலின் உடனடியாக குளியலறைக்கு ஓடி குளியலறையில் நுழைந்தார். தவறாக எதுவும் சொல்லவில்லை என்றால். ஆனால் அவர் சொன்ன விதம் தவறு என்று ஜாக்கின் உடல் மொழியை வேடிக்கை பார்த்தார் தீபக். ஆதாரம் விகடன்.